வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாயுடன் ஊஞ்சலில் இருந்த குழந்தைக்கு நேர்ந்த சோகம். அதிர்ச்சியில் உறைந்து போன தாய். நடந்தது என்ன? வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்த இலங்கை. கிடைத்துள்ள அங்கீகாரம். வெளியான தகவல். நாட்டில் அடுத்தடுத்து உயரும் உணவுப் பொருட்களின் விலைகள். சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். கடும் அழுத்தம் கொடுக்கும் முக்கிய தரப்பு. ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதே ஜனாதிபதி அனுரவின் நோக்கம். மீண்டும் மீண்டும் அனுரவை சீண்டும் முக்கிய புள்ளி. அம்பலப்படுத்தப்பட்ட உண்மை. நாட்டின் கஜானாவை கூண்டோடு அள்ளிய ராஜபக்ச. மஹிந்த மீது பாயும் புதிய விசாரணை. நெருங்கிய சக அம்பலப்படுத்திய திடுக்கிடும் தகவல். வெளியான உண்மைகள். காட்டுஜானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவருக்கு நேர்ந்த கதி. வெளியான சோக பின்னணி. தொடரும் மனித ஜானை மோதல். சர்வதேச விண்வெளி பயிற்சிக்கு தேர்வான இலங்கை மாணவர் நாட்டிற்கு பெருமை சேர்த்த சம்பவம். வெளியான தகவல். செம்மணி பேரவலத்தை ஜார் நடத்தியது. பரவலாக பாயும் விசாரணை. உறுதியளித்த நீதி அமைச்சர். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். வெளிநாடொன்றில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட முக்கிய பாதாள உலக புள்ளி. அதிரடி காட்டும் சிஐடி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வவுனியாவில் ஊஞ்சல் தடி முறிந்து விழுந்து சோக விபத்தில் 5 மாத குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளவிச்சுட்டான் கிராமத்தில் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தாயுடன் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த போது எதிர்பாராத விதமாக ஊஞ்சலில் தடி முறிந்து சரிந்ததில் குழந்தை பலத்து காயமடைந்துள்ளது. இதையடுத்து குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் குழந்தையின் தாய் லேசான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த குழந்தையின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனகராயன்குளம் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஆனமடுவு தோணிகள பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 2 பிள்ளைகளின் தந்தையான 68 வயதுடைய நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஆனமடுவு பகுதியைச் சேர்ந்த HM காமினி சத்துக்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தனது தோட்டத்திற்குள் காட்டு யானையொன்று நுழைந்ததை அறிந்த அவர் அதனை விரட்டுவதற்காக வீட்டின் முன்பகுதியில் காத்திருந்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்து சுமார் 30 அடி தூரத்தில் இருந்த யானை திடீரென அவரை நோக்கி பாய்ந்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலின் பின்னர் அவரை சுமார் 100 அடி தூரம் இழுத்து சென்று மிதித்துக் கொன்றதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யானையின் தந்தங்களால் அவரது உடலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆனமடுவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆனமடுவு போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான முதலீட்டாளர் தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை தொடர்பான சர்வதேச நிதியமைப்பின் அறிக்கையில் வேகமாக முன்னேற்றம் கண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை இடம்பெற்றுள்ளது. அறிக்கையின்படி இந்த பட்டியலில் வியட்நாம் முதலிடத்தையும், பாலிஸ் 2வது இடத்தையும், மொசாம்பிக் 3வது இடத்தையும் பெற்றுள்ள நிலையில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டாளர்களுக்கான தொடர்புகளை மேம்படுத்துவதில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் கடன் வெளிப்படைத்தன்மைக்கான தரவரிசையில் இலங்கை 5வது இடம் வரை முன்னேறியிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மை காலத்தில் பொருளாதார மீட்பு, நிதி மறுசீரமைப்பு மற்றும் வெளிப்படையான நிதி முகாமைத்துவ நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற்று வரும் நாடுகளில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறியுள்ளதாக குற்றஞ்சாட்டி வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உடனடியாக பதவி விலக வேண்டும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் அர்ச்சனா ருஷான், அரிசி, பால்மா, முட்டை மற்றும்
இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த விலை உயர்வுக்கு அமைச்சரின் செயல்திறன் குறைபாடும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் போதிய நடவடிக்கையின்மையும் முக்கிய காரணங்களாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அரிசி சந்தையில் நிலவி வரும் முறைகேடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க வலுவான மற்றும் பயனுள்ள வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் நியாயமான சந்தை சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்கால டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளுக்கான கல்வியை ஊக்குவிக்கும் தேசிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கையைச் சேர்ந்த 200 மாணவர்கள் தற்போது STEM கல்வி திட்டத்தின் கீழ் தீவிர பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் முக்கிய நிகழ்வாக கடுமையான தேர்வு முறையை தொடர்ந்து 18 வயதுடைய செனீசா குணவர்த்தன சக்தி ஷாட் இன்டர்நேஷனல் மிஷன் சர்வதேச விண்வெளி திட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த அதிகாரப்பூர்வ திட்டம் ஆகஸ்ட் 22 முதல் ஆகஸ்ட் 31 வரை இந்தியாவின் கௌதம புத்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான பயணம் ஆகஸ்ட் 21 முதல் ஆகஸ்ட் 31 வரை புதுடில்லியை மையமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமரும் இந்திய குடியரசுத் தலைவரும் பங்கேற்கும் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர சந்திப்புகள் மற்றும் அரசு நிகழ்வுகளிலும் இலங்கையின் பிரதிநிதியாக செனீஷா குணவர்த்தன கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் விசாரணைகள் குறித்து அமைச்சர் மேலும் விளக்கம் அளித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த பேரவலத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகளா, இந்திய அமைதி படையினரா அல்லது இலங்கை ஆயுதப்படைகளா காரணம் என்பது தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னரே முழுமையாக தெரிய வரும் என்று குறிப்பிட்டார். மேலும் விசாரணைகள் சட்ட அடிப்படையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார். பாதாள உலக கும்பல் தலைவராக கருதப்படும் கஞ்சிப்பாணி இம்ரானின் மிக நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டுள்ள ரத்மலான சைமா என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் உட்பட்ட 3 மலேசிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசிய காவல்துறையினரும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளும் இணைந்து முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச குற்றவியல் வலையமைப்புகள் தொடர்பான முக்கிய தகவல்களை பெறுவதற்காக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க வருகின்றன. இதற்கிடையில் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை வழிநடத்தி வருவதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் கஞ்சிப்பாணி இம்ரானை கைது செய்வதற்காக சர்வதேச குற்றப்புலனாய்வு அமைப்பான இன்டர்போல் ஏற்கனவே சிவப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற கஞ்சிப்பாணி இம்ரான் வெளிநாடுகளில் இருந்தபடியே தனது குற்றவியல் வலையமைப்பினூடாக இலங்கைக்குள் போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை ஒருங்கிணைத்து வருவதாக பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைத்துள்ள புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கஞ்சிப்பாணி இம்ரானின் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பை பலவீனப்படுத்தும் நோக்கில் அவரது முக்கிய கூட்டாளிகள், விநியோகஸ்தர்கள் மற்றும் நிதி வலையமைப்புடன் தொடர்புடையவர்களை இலக்காக கொண்டு இலங்கை மற்றும் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் இணைந்து விசேட நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. மலேசியாவில் இடம்பெற்றுள்ள இந்த கைது கஞ்சிப்பாணி இம்ரானின் சர்வதேச குற்றவியல் வலையமைப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுவதுடன் இதன் மூலம் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரும் என பாதுகாப்பு வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக வழக்குகளை விரைவுபடுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அதற்காகவே நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், மக்களின் பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் அரசியல் பழிவாங்கல்களிலேயே அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அரசாங்கம் கூறினாலும் அந்த முன்னேற்றத்தின் பயன் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எங்கும் பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு இதுவரை நிலையான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது நீதித்துறையில் தலையீடு செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் நீதி அரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் அது நீதித்துறையின் சுதந்திரம் குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு எதிராக சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சின் வாஸ் குணவர்த்தன லஞ்சம், ஊழல் அல்லது மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்துள்ளார். அவர் ஆணைக்குழுவில் சுமார் 3 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அமர்ந்திருந்த முன்னாள் ராணுவ தலைமையக காணியை ஷாங்க்ரிலா ஹோட்டல் திட்டத்திற்காக விற்பனை செய்த நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே சச்சின் வாஸ் குணவர்த்தனவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று முன்தினம் முன்னிலையான அவர் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்த விவகாரத்தில் குறித்து லஞ்ச தொகையை பெற்றுக் கொண்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிராக பிரஜைகள் சக்தி என்ற அமைப்பே இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்து சிதம்பரம் என்பவர் வழங்கிய சத்திய கடதாசியின் அடிப்படையில் TPL இட்மா நிறுவனம் மற்றும் ஹெலியட் என்ற ஆலோசனை நிறுவனம் ஊடாக இந்த பணம் வழங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சச்சின் வாஸ் குணவர்த்தன முன்னர் ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பணம் தங்கள பகுதியில் ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கும் CSN ஊடக வலைப்பின்னலுக்குமான செலவுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் ஆணைக்குழுவில் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தில் சச்சின் வாஸ் குணவர்த்தன எந்த விடயங்களை குறிப்பிட்டார் என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.